வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல சேர்க்கிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். நம்ம வந்து மட்டன் சிக்கன் வாங்காத நேரத்தில் கூட இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெசிபியா கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல சேர்க்கிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். நம்ம மட்டன் சிக்கன் வாங்க முடியாத நேரத்தில் கூட இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸா கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு டக்குன்னு கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு மாவு புளிக்கணும்னா 5 மணி நேரத்துல புளிக்க வேண்டிய மாவு 2 மணி நேரத்துல கொஞ்சமா இளநீர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு 2 மணி நேரத்துல மாவு புளிச்சிடும். இன்னைக்கு நம்ம செய்யப்படுற எக் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா கடாய் காஞ்சிருக்கு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். நாலு முட்டை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இது தாராளமா 3 பேர் சாப்பிடலாம். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா முட்டையை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பொரியலா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா முட்டையை பொரிச்சாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா ஒரு 6 வரமிளகா எடுத்துருக்கீங்கன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா காஷ்மீர் மிளகாயில உரப்பு காரம் கம்மியா இருக்கும். நல்லா லைட்டா இளவரப்பா வறுத்துக்கலாம். இப்ப லைட்டா இளவரப்பா வறுத்தாச்சு. இப்ப வரமிளகாய ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சோண்ட சின்னதா ஒரு புளி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸா ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம் ஜார்ல. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சு வரட்டும். இப்ப நல்லா கடுகு சீரகம்னா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் நல்லா சாதம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 பேர் தகுந்த மாதிரி ஒரு 1/2 பவுல் சாதம் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் சாதம் வந்து 3/4 பாகம் வேகணும். ரொம்ப வெந்துச்சுன்னா உடஞ்சிரும் சாதம். இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில உப்பு சேர்த்துருக்கோம். அதனால சாதத்துக்கு மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் உப்பை. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். சாதம் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியானதா இருக்கும். குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் சாதமா. இப்போ ஃபைனல் டச்சா நல்லா பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா கார சரமா இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க எக் ஃப்ரைட் ரைஸை பவுலுக்கு மாத்திக்கலாம்.
இப்போ செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸை பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். இப்போ செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.